ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் போட்ட ட்ரெஸ்ஸே வேறேங்க. ஆனால் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வேறேங்க. ஏன்னா மழையில் நனைஞ்சாச்சு, தலையெல்லாம் ஈரமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். மாமியாருக்கும் உடம்பு சரியில்லை, அவங்கள கூப்பிட்டுட்டு தான் போயிட்டு வந்தேன். அப்புறம் எனக்குமே அப்படி பேக் பெயினுக்கு டேப்லெட் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு மழை நிற்கும்னு பார்த்தேங்க. மழை நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக விட்டுதுன்னு சொல்லிட்டு வந்தால் அப்படியே பொட்ட காடு. இன்றைக்கி வீடியோவில் பாருங்களேன், நான் நிறைய பேசிட்டு வளைஞ்சு போவோம். அந்த இடத்த வரும்போது சரியான மழை. ஒதுங்கி நிற்க கூட எங்கேயுமே இடம் இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு அப்படியே மழையில் நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். காலையில் சாப்பாடே 10:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இதுக்கு மேலே தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணோம். சரி வாங்க, வளன்னு பேச வேணாம், பேசிட்டேன் ஆல்ரெடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மாமா இல்லாமல் நானும் அரியும் வந்து மார்க்கெட்டுக்கு போகணும். ஒரு ஈவினிங் விலாகுன்னு கூட வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் அரியும் வந்து மார்க்கெட்டுக்கு போகணும். முத மாமா இல்லாமல் நானும் அரியும் தனியாக போயிட்டு என்னென்ன காய்கறிலாம் வாங்கணும், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அப்புறம் எனக்கு அரிக்கும் ரொம்ப பிடிச்ச பானிபூரி எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கோம், அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எல்லாருக்குமே ஹார்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா மாமா கிட்ட வீடியோ கால் பேசும்போது தான் வந்து இதை நான் எடுத்தேன். ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட வண்டியில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டு போனாங்க, நான் வந்து எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எல்லாரையும் வந்து வீடியோவில் நான் வந்து காட்டவே முடியல என்ன நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை காமிச்சாங்க. அப்புறம் காமிச்சிட்டு என்கிட்ட பேசினாங்க, யாராவது என்ன கமெண்ட்டில் கேட்குறாங்களா, மாமாவை யாராவது அண்ணாவை யாராவது மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு தான் மாமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். நானும் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீ வீடியோவில் சொல்லிவிடு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. நான் மாமா கிட்டே வந்து இது ரெக்கார்டிங் பண்ண சொல்லவே இல்லை. நீங்கள் சரிங்க மாமா, உங்களை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க, நீங்களும் யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க, நாளைக்கு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரையும் பார்த்து பேசுவீங்க நீங்கள் அப்படின்ட்டு சொன்னேன்னா, அப்படியே அங்கே வருங்க அவ்வளோ ஒரு குஷி. அப்படியா, எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நீங்களும் வீடியோ பாருங்கள் தெரியும் மாமா அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் அங்கே ஆக்சிடெண்ட் ஆன இடத்த வந்து மாமா காமிச்சாங்க. காமிச்சிட்டு நேற்று வந்து கிட்டத்தட்ட ஆந்திரா கிட்டே வேலைக்கு போயிருந்தாங்க. அதுதான் வந்து அவங்க வண்டியில் வந்து போய்கிட்டு இருந்தது வந்து ரிட்டன் போயிட்டு வேலைக்கு போயிட்டு ரிட்டன் ஈவினிங்காக வந்து 5:30 மணியை போல் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அப்போது எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள், உங்கள் அண்ணாவை நீங்களும் மிஸ் பண்ணல, மாமாவும் உங்களை வந்து மிஸ் பண்ணல. சரி ஓகே, பிடிச்சிருக்குங்களா, இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா மாமாவும் உங்களை மிஸ் பண்ணாமல் இருக்காங்க, எனக்குமே மாமா வந்து வீடியோவில் வரலையே அப்படின்ற அந்த வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போது இல்லை, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். மாமாவும் வந்து நம்ம கூட வீடியோவில் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டாங்க பாருங்கள். ஆனால் என்ன ஒன்று, அவங்களால பேச முடியல. கண்டிப்பாக வந்து உங்களை எல்லாரையுமே மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மாமா வந்து உங்களை எல்லாரையும் மிஸ் பண்ணுறாரு. பயங்கரமாக காற்றடிக்குது. அந்த காற்றடிக்கிறதுல பெருகிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா நானாக தான் இருப்பேன். என்ன ஏன் அப்படின்னா, ஈவினிங் ஆனால் நம்ம பெருக்கணும்ல, அதுக்காக நான் வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது, தெரியுதுங்களா? இப்போ நான் பெருக்குனா இலை கொட்டுது, திரும்பவும் அதை தள்ளுறேன், பெருக்கிறேன், இலை கொட்டுது காற்றுல. மழை பெய்யும் போது என்னவோ ஏதோ விற்க போனாங்க, பழமொழி சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெருக்கி முடிச்சுட்டு காட்டுறேன். பெருக்கிட்டேங்க. நான் இந்த பக்கம் நம்ம வீட்டு ரோடு பெருக்கிறேன், அவங்க அந்த பக்கம் அவங்க வீட்டு ரோடு பெருக்கிறாங்க. வெற்றி பெருக்கியாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து அங்கே கூட்டி வச்சுருக்கேன். இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் இல்லைன்னா நம்ம திட்டுவாங்க, மாமனார் வந்தாலாம். மாடு கீடு உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்ச வேலை. அப்புறம் ஆனால் பெருக்கினாலும் பெருக்கின மாதிரியே இல்லை. ஏன் சொல்லுங்களேன், நான் தான் பெருக்கிறேன், காற்றடிக்குதுல்ல. இங்கே தாங்க அதிகமாக பாம்பு வரும்.
என்ன சாமி ஹரி வந்து தூங்கி ஏஞ்சி வந்து எப்படி உட்காந்துருக்கான் பாருங்களேன். ஹேய் தப்புனு கிச கோய்போ என்ன ஆச்சு அப்படியே பாருங்கள் பேக்ரவுண்ட்லாம். ஆனால் இந்த கத்திரிக்காய் நல்லா இல்லைங்க, கத்திரிக்காய் கசக்குது. ஒருவேளை பிஞ்சிலே பறிச்சதுனால கசக்குதோ என்னவோ தெரியல, பட் ஆனால் கசக்குது. ஆஹா நல்லா காற்று வருது. இப்போ போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஒரு மணி நேரம் இப்படியே இங்கேயே உட்காந்து இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹரி வந்து கை சப்பிக்கிட்டு இருந்தான். நான் காமிச்சேன், பட் அவன் எடுத்துட்டான். சரி போயிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹரிக்கு வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிக்கு வந்து ஐஸ் கட்டி ஒத்தலம் தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். ஹரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வீங்கி போச்சு. அவங்க அண்ணா வந்து மூக்கில் வந்து இந்த கையை மடித்து குத்துவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி மூக்கில் குத்தி மூக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் ஆகி மூக்கு ஃபுல்லாக வீங்கி போச்சுப்பா. அவன் குழந்த ரொம்ப துடின்னு துடிச்சிட்டான். அதனால தான் வந்து அந்த வீக்கம் குறையிறதுக்காக ஐஸ் கட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் ஹரியும் வந்து மொத மாமா இல்லாமல் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம். பாருங்கள், குங்குமம் வந்து கரண்ட் இல்லையா, அதனால் குங்குமம் அடிஞ்சிருச்சு. தப்பு கோடி ஜாய்ச்சி எங்கே போகிற நீனு? துக்கான் ஜாய்ச்சி மார்க்கெட்டுக்கு போகிறோங்க. நாங்கள் போயிட்டு சுத்தமாக காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு, கண்ணாடி உடஞ்சிருச்சு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வரலாம். ஃபஸ்ட் டைம் மாமா இல்லாமல், மாமா தமிழ்நாட்டுக்கு போனதுக்கப்புறம் நானும் ஹரி மட்டும் போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹரி தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறான். சரிங்களா, எப்பவுமே வந்து நம்ம இந்த சைட்லலாம் திருப்பி காமிக்கணும். இன்னும் வந்து ஒரு சில இடத்த தான் வந்து ஏர் ஓட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்தெல்லாம் வந்து வயல்லலாம் ஏர் ஓட்டவே இல்லை. அதெல்லாம் பார்ப்போம் எப்போ ஏர் ஓட்டுறாங்க அப்படின்றது. நீ இந்த பக்கம்லாம் சுற்றி காட்டணும். அந்த மாதிரி தான் சுற்றி காட்டணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பொறுமையா இங்கெல்லாம் காட்டுவோமா? நல்லா இயற்கை காத்து நல்லா சிலுன்னு அடிக்க தெரியுமா. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நானும் ஹரியும் தனியா போறதுன்றது ஒரு விதமான நல்ல ஃபீலா இருக்கு. என்ன ஹரி சொல்ற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மார்க்கெட் அங்கே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன வாங்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லோவா இருக்கு. फोनो सो खाएगा। जूस पीवा। सही जा वीडियो उठेची चाली सब बड़े बड़े 3 दिन हेला बिकरेला चाले ना पोरो या फ्रेंड्स तक्काली माफेडमा हां एडे देजमा एटा दियो कोडा एटा काकुडीना मामा काकुडी वांगिया मामा काकुडी வாங்கிக்கோ. கை தெரியுது கேமரா கிட்ட, அப்புறம் நீ எப்படி வீடியோ எடுப்ப? மொபைல் தியோ லைட் ஜோடிச்சு லைட் பானா கச்சே और कैश कौन कर देंगे ना मां जूस वाइन तेरिया मां ஆஃப் பண்ணிக்கோ. अब फ्रेंड्स
Nya. Kasar. Kaya pa yun naman. Kira kaya, ang kira kaya ba yun? May line day. நம்ம இப்போ அந்த கடைக்கு தான் போக போகிறோம். ஏன்னா முகம் பார்க்குற கண்ணாடி உடைஞ்சிடுச்சு. அதனால் இந்த கடைக்கு போயிட்டு மிரர் வாங்கிட்டு வந்துடலாம். இதுக்கு ஜாக்கெட் வாங்கிட்டு தெரியாதனமாக அரிய கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்ததுனால எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சுட்டியாக வச்சுனா ஆ மை ஜாக்கெட். तपू मैं खाना खाई वो ரொம்ப பிடிக்குமோ ரொம்ப பிடிக்குமோ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமாவுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு. டாடா நம்ம ஃப்ரெண்டோடைய பொண்ணு, மாமா ஃப்ரெண்டோடைய பொண்ணு. சரிங்களா? இப்போ மார்க்கெட்லேருந்து என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கோன்றதை பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்க, மார்க்கெட்டில் அரிக்கு ஒரு சிப்ஸு, அந்த பாப்பாவுக்கு ஒரு சிப்ஸு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காய் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸும் இந்த பப்பாளியும் வந்து நம்ம எப்போவுமே பேசுவோம் தெரியுங்களா, அந்த அக்கா வீட்டில் கொடுத்தாங்க. நாளைக்கு வந்து நம்ம கோவிலுக்கு போகிறதுக்காக, சங்கராந்தி கோவிலுக்கு போகிறதுக்காக வாழைப்பழமும் தேங்காயும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கோதடி காய்வோ கோதடி கொச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டலும், அதுக்கப்புறம் கத்திரிக்காய். இது தாங்க வாங்கியிருக்கோம் நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு. அவ்வளோதாங்க நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாமே. இந்த அம்மா குட்டி அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம 10 ரூபா 10 ரூபாய் சேல்ஸ் குறிப்போனா துக்கான்ற இவ வந்து நம்ம மாமாவை பேர் சொல்லி தான் கூடுவா. மண்டு கொக்கா மண்டு கொக்கா கோட்டி, மண்டு கொக்கா கோட்டி கோட்டி जायची காமுக்கு जायची மண்டு கொக்கா. மாமா எங்கள் அம்மா சித்தப்பா அவளுக்கு பெரியப்பா வேணும். என்ன அவங்க அப்பா நம்ம மாமாவோட சின்னவங்க, அதனால் வந்து பெரியப்பா. நான் வந்து கொக்கான்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த கொச்சா கோடி கொச்சா கோதடி டெக்கி போச்சுவா கொச்சா டெக்கி போ இன்னும் அவளுக்கு வாழைப்பழம் வேணுமாங்க. காயின்னு எப்பே காய்வானா. என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.